நீங்கள் புரிந்து கொள்ளணும். நாம் தமிழர் கட்சி தமிழரை ஆள வைப்போம், தமிழன் தான் தலைவனா இருக்கணும் ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. அது ஏன் சொல்லுது நீங்க நினைச்சு பாருங்க. ஐயா காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கிற போது செண்பகவல்லி அணையில் பழுது ஏற்படுகிறது. முதலமைச்சர் காமராஜர் கஜானாலிருந்து காசு எடுத்து அந்த அணையின் சரிவை, அந்த அணையிலோட பிரச்சனையை தீர்க்கிறாரு. அதற்கு அப்புறமா 1965 அடுத்து திருப்பி ஒரு முறை அணை பழுதுபடுது. எம்ஜிஆர் முதலமைச்சர், கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், ரெண்டு பேரும் சரி செய்யல. கூடுதலா எம்ஜிஆர் அவர்கள் 5 லட்சத்தை எடுத்து கேரள அரசு கொடுக்காரு, சரி பண்ணிருங்க அப்படின்னு. நீங்க புரிஞ்சுக்கணும், முதலமைச்சராக காமராஜர் இருக்க போது அணையின் உடைப்பை, அணையின் மதகள் உடைந்த உடைப்பை சரி செய்து நமது தாத்தன் காமராஜர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அணை தமிழர்களுக்கானது, அந்த அணை பாதுகாக்கப்பட்டு தமிழரோட உரிமை, தமிழரோட இடத்துல இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் காசு எடுத்து அங்க கொடுக்காரு. என்ன சொல்றாரு? அந்த அணை கேரளாவுக்கு சொந்தமானது, நீங்க சரி செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் முடிஞ்சிட்டு போயிட்டாரு. கருணாநிதி வந்தாரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, நமக்கு கொடுத்து பழக்கம் கிடையாது, வாங்கி தான் பழக்கம். அப்படிங்கிற மாதிரி கொடுத்த 5 லட்சத்தை திருப்பி வாங்கி கஜானால போட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் 35 வருஷமா தேர்தல் அறிக்கையில கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 2021 கொடுத்துட்டாங்க. நாங்கள் கன்னிகா மதகை சரி செய்து, செண்பகவல்லி அணையை சரி செய்து, இந்த விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர்ல, அங்க தூத்துக்குடியில விளாத்திக்குளம், அங்க தென்காசியில வாசவனூர், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து 40,000 ஏக்கர் சரி செஞ்சிருவாங்க. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. 1600 அடி நீளம் அந்த அணை, வெறும் 400 அடி தான் பழுதுபட்டு இருக்கு. வெறும் 400 அடி. இந்த 400 அடியை சரிதற்கு கிட்டத்தட்ட 40 வருஷமா அவன் கெஞ்சிக்கிட்டே இருக்கும். காமராஜர் ஆட்சி அமைப்பு, காமராஜர் ஆட்சி அமைப்பு சொல்றாங்கல்ல, காமராஜர் ஆட்சி அவர்கள் மாவட்டந்தோறும் அணைகளை கட்டி வச்சாரு. எவ்வளவு பெரிய அணைகள்! அப்ப ஒரு பழுதுபட்ட அணையை இவர்கள் சரி செய்திருக்கணுமா வேண்டாமா? கேரளா, நீங்க நினைச்சு பாருங்க, கேரளா கிட்டத்தட்ட 2700 டிஎம்சி தண்ணிய வருஷத்துக்கு கடல்ல சேர்க்குது. 2700 டிஎம்சி. நம்ம கேட்கறது வெறும் 100 டிஎம்சி. எது? இந்த 400 அடியை சரி செஞ்சா வெறும் 100 டிஎம்சி ஏக்குறோம். 40 வருஷமா தேர்தல் அறிக்கையில மட்டும்தான் இருக்கு, அவங்களால சரி பண்ண முடியல. போறாங்கல்ல, ஏன் செய்ய முடியல? நோக்கம் இல்ல, அதுதான் சிக்கல். நோக்கம். எங்க ஐயன் காமராஜருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. படிக்காத காமராஜர், படிக்காத முதல்ல தப்பு. ஐயன் பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கல. உங்களுக்கு தெரியுமா? காமராஜர் பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கல. ஆனாலும் எல்லாத்தையும் கத்து, எல்லா மொழியும் கத்திருந்தாரு. அவரோட இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மேல ரூம்ல போய் பார்க்கும்போது 1000 ஆங்கில புத்தகமா. ஒவ்வொரு புத்தகம் சும்மா வீட்டுல சாமி கும்பிடல, குறிப்படுத்து எழுதி வச்சிருந்தாராம். காமராஜர் உடனே கேட்டாரா, ஐயா நல்ல ஆங்கிலம் கத்திருக்கீங்க, பேசுறீங்க, ஏன் மக்கள்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு சொன்னா காமராஜர் அவர்கள் சொன்னாரா, நான் இப்படி பாமரனா பேசுற வரைக்கும் மட்டும்தான் அவன் எங்காலும் நினைச்சு என்கிட்ட வந்து பேசுவான். நானும் தசு புசுன்னு பேசணும்னு வச்சுக்கோ, அவன் என்கிட்ட வந்து நிக்க மாட்டான். இவன் தாண்டா நம்மாலும் ஒருத்த வந்து நிக்கிறான், அவனையும் விலைக்கு போக சொல்றியாடா அப்படின்னு கேட்ட. பாமர மக்களின் முதல்வன் காமராஜர். அதனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சும் எங்க தாத்தன் காமராஜர் சொல்லி சாதி கடந்து மதம் கடந்து நான் தமிழர் எல்லாரும் போற்றி கொண்டாடுற ஒரு தலைவன் இருக்கான்னா அது ஐயன் காமராஜர் அவர்கள் மட்டும்தான். சொன்னாங்கல்ல, நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைக்க போராடுவோம். நாம் தான் அப்படி சொல்லவே சொல்லாது. எல்லோரும் காமராஜர் ஆட்சி அமைக்க போராடுகிறார்கள். ஆனால் அவரின் பேரன்களும் தாம் பிள்ளைகளும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் காமராஜரை விட சிறந்த ஆட்சி அமைப்போம் என்று போராடி கொண்டிருக்கிறோம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இவங்க சொல்ற வார்த்தை தான். டெக்னாலஜியே இல்லாத காலத்திலே எங்க ஐயா அவ்வளவு சாதனை பண்ணியிருந்தானா, அம்பிட்டு டெக்னாலஜியும் பைக்கிலே வச்சு அழைகிற நாங்க எவ்வளவு சாதனை பண்ணணும். மறுபடியும் காமராஜர் ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் இருக்கணும். எதுக்கு எங்க அண்ணன் வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அப்படி ஒரு ஆட்சியை கொண்டு கிடையாது. அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான பேசுறாங்க சீமான் அவர்கள்.